Hi friends, PGTRB English உடைய Division 2 video இது. First question, who introduced Petrarchian sonnet in English? Answer, Sir Thomas Yot. Sir Thomas Yot வந்து 16th century poet and English ambassador in the region of Henry VIII. இவர் எழுதின sonnet structure தான் Petrarchian sonnet or Yot sonnet அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இவருடைய Petrarchian sonnet உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஆக்டேவ், செசட் அண்ட் கேஷுரா இன் பிட்வீன். இதோட ஸ்ட்ரக்சர் ஏபிபிஏ, ஏபிபிஏ ப்ளஸ் சிடிசி, சிடிஇ. அது மட்டும் இல்லாமல் தாமஸ் யாட் நிறைய ஸ்டான்ஸா ஃபார்ம் வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ராண்டே, எபிகிராம், டெர்சா ரைமா, ஆக்டரைமா, சட்டைர்ஸ், மோனோரைம், குவாட்ரைனா அண்ட் அயாம்பிக் டெட்ராமீட்டர் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவருடைய லைஃப் டைமில் எந்த ஒரு போயமுமே வந்துட்டு பப்ளிஷ் ஆகலை. இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. Second question, Tottel's Miscellany is also called dash. Answer, songs and sonnets. Tottel's Miscellany இது வந்துட்டு யார் எழுதுனதுன்னா சர் தாமஸ் யாட் தான். இது வந்துட்டு இவருடைய ஃபர்ஸ்ட் புக் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1557. இவர் இறந்து 15 வருஷம் கழிச்சு தான் வந்துட்டு இது வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இவருடைய ஃபர்ஸ்ட் புக். இதை சாங்ஸ் அண்ட் சானட்ஸ்னு சொல்லலாம். Third question, who called Sir Thomas Yot the father of the drab age? Answer, C.S. Lewis. Fourth question, They Flee From Me is a short lyric poem by dash. Answer, Sir Thomas Yot. இந்த போயமில் ட்ராமேட்டிக் ஃபர்ஸ்ட் பர்சன் வாய்ஸ் தான் வந்துட்டு இதில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அது எது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஃபீலிங் ஆஃப் லாஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் அபவுட் beloved who has left. Some critics வந்துட்டு இந்த போயமை என்ன சொல்கிறாங்கன்னா யாட்டோடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எப்படின்னா இவர் வந்துட்டு கோர்ட் ஆஃப் ஹென்ரி VIII அங்கே தான் ஒர்க் பண்ணார். அங்கே வந்துட்டு ஆனி பாய்லின் அப்படிங்கிற ஒரு விமன் இருந்தாங்க. அவங்க கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை தான் வந்துட்டு இவர் இந்த போயமில் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சம் கிரிட்டிக்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த போயமில் 3 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ரைம் ராயல். ரைமிங் ஸ்கீம் என்னன்னா ஏபி ஏபி பிசிசி. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல ரைம் ராயல், இந்த பொய்டிக் ஃபார்மை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா சாசர் தான். அந்த ஸ்டைலில் தான் வந்து இவர் இந்த போயமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரைம் ராயல் அப்படின்னா 7 லைன்ஸ் இருக்கும். அயம்பிக் பென்டாமீட்டரில் எழுதியிருப்பாங்க. Fifth question, Francis Bacon is most notable for his dash. Answer, philosophy surrounding the nature of science. Francis Bacon வந்துட்டு English philosopher, statesman, essayist. He served as Attorney General and Lord Chancellor of England under King James I. இவர் ஃபேமஸான ரினைசன்ஸ் ப்ரோஸ் ரைட்டர். இவருடைய வேல்யூம் ஆஃப் எஸ்ஏஸ் எப்போ பப்ளிஷ் ஆனுச்சுன்னா 1597. இது வந்துட்டு இவருடைய ஃபேமஸான ஒர்க் தான். இவருடைய எஸ்ஏஸ் எல்லாமே வந்துட்டு ஃபேமஸான எஸ்ஏஸ் தான். எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் டெத், ஆஃப் ரிவெஞ்ச் இதெல்லாமே வந்துட்டு நம்ம சிலபஸ்லேயே இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு இவருடைய ஃபேமஸ் ஒர்க் தான். அவருடைய எஸ்ஏஸ் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸை பற்றி வந்து பேசியிருக்கோம். ஒரே சப்ஜெக்டாக இருக்காது, நிறைய இதை பற்றி பேசியிருப்பார். லைக் ரிலீஜியன், பாலிட்டிக்ஸ், லா, சயின்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், மேரேஜ், சில்ட்ரன், இந்த மாதிரி நிறையா சப்ஜெக்டை வந்துட்டு எடுத்து இவர் எஸ்ஏல வந்துட்டு பேசியிருப்பார். அண்ட் ஆல்சோ ஹி ஃபேமஸ் ஃபார் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். இது எப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா 1605. இந்த ஒர்க் வந்துட்டு philosophical work on knowledge. Thank you for watching friends. இந்த மாதிரி டெய்லி ரிவிஷன் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது உங்கள் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா யூனிட்டும் கவர் பண்ணுறதுனால உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கும் ரிவிஷனுக்கும் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.